ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா மார்கழி மாத வழிபாடு தாங்க. பொதுவாகவே மார்கழி மாதம் நம்ம இறை வழிபாடுக்கு உகந்த மாதம் தான் சொல்லுவோம். இந்த மார்கழி மாதத்துல நம்ம அந்தந்த தெய்வங்களுக்குரிய நாட்கள் நம்ம வழிபாடு செய்தால் கண்டிப்பாக நம்ம செய்த வழிபாட்டின் பலன்கள் நமக்கு இரட்டிப்பாக கிடைக்கும். இந்த மார்கழி மாதத்தில் ஒரு நாள் கூட பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சிவன் கோவிலுக்கு சென்று உங்களால் வழிபாடு செய்ய முடியவில்லையா? கவலையே பட வேண்டாம். இப்ப வருகின்ற சனிக்கிழமை டிசம்பர் 28ஆம் தேதி அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று உங்களுடைய வேண்டுதல்களை சொல்லி சிவனிடம் வழிபாடு செய்யுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும். நிச்சயமாக இந்த மார்கழி மாதம் 30 நாளும் அந்த ஈசனை வழிபாடு செய்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். சிவபெருமானின் அருளும் பரிபூர்ண ஆசையும் உங்களுக்கு கிடைக்கும். மழை போல் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் பனி போல் உருகி கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து போய்விடும். இந்த எளிய வழிபாட்டை கண்டிப்பா நீங்க இப்ப வருகிற பிரதோஷம் என்று செஞ்சு பாருங்க. அதுவும் மார்கழி மாத சனி மகா பிரதோஷம் வெள்ளிக்கிழமை மாலை வில்வ இலை வாங்கி வைத்துக் கொண்டாலும் சரி, அல்லது சனிக்கிழமை காலை உங்களுக்கு வில்வ இலை கிடைக்கும் என்றாலும் சரி. சனிக்கிழமை 28/12/2024 அன்றைய தினத்தில் காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் சிவன் கோவிலுக்கு சென்றிருக்க வேண்டும். 4:30 மணிக்கு மார்கழி மாதம் தனுர் பூஜை நடக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு செல்ல வேண்டும். இந்த மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து சிறப்பு பூஜைகள் நடைபெறும். அந்த நேரத்தில் நீங்க கோவில்ல இருக்கணும். நீங்க வைத்திருக்கும் வில்வ இலைகளை ஒவ்வொன்றாக எடுத்து அதில் சிவசிவா என்ற நாமத்தை எழுதுங்க. வெறும் விரல்களால் மானசீகமாக சிவசிவா என்று எழுதினாலே போதும். பிறகு உங்களுடைய வேண்டுதல்களை சிவபெருமானிடம் வையுங்கள். சிவசிவ நாமத்தை எழுதி அந்த வில்வ இலைகளை தான் சிவபெருமானாக நினைத்து அந்த இலையிடம் உங்களுடைய பிரச்சனைகள் சொல்லுங்க. பிறகு இந்த வில்வ இலைகளை சிவபெருமானுக்கு கொடுத்து விடுங்கள். நீங்கள் சிவபெருமானுக்கு கொடுக்கும் வில்வ இலைகளோடு நீங்கள் எழுதி வைத்த இந்த இலைகளை கொடுத்தாலும் சரி, அல்லது தனியாக இதை சிவபெருமானுக்கு கொடுத்து சிவனின் பாதங்களில் இந்த இலைகளை சமர்ப்பணம் செய்ய சொன்னாலும் சரி, அது உங்களுடைய விருப்பம்தான். ஆக மொத்தம் நீங்கள் சிவசிவா என்று எழுதிய அந்த வில்வ இலைகள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வரும் சனிக்கிழமை பிரதோஷ நாள்ல அந்த சிவபெருமான் பாதத்தில் போய் சேர்ந்தால் போதும். உங்களுடைய பிரார்த்தனைகள் அந்த ஈசனின் காதில் விழும். இவ்வளவுதான். இந்த சின்ன எளிமையான பரிகாரம் உங்களால் முடியும் என்றால் 108 வில்வ இலைகளில் சிவசிவா என்று எழுதி மாலையாக கட்டி போடலாம். இன்னும் நல்லது. இன்னும் மனநிறைவு ஏற்படும். இன்னும் சிவபெருமானின் மீது நாட்டம் ஏற்படும். உங்களுடைய வாழ்வில் இருக்கும் துன்பங்கள் தீரும். உங்கள் மனது பக்குவப்படும். இந்த எளிமையான பரிகாரத்தை வரும் சனிக்கிழமை மகா பிரதோஷம், மகா சனி பிரதோஷம் அன்று செய்பவர்கள் அனைவருமே பாக்கியம் செய்தவர்கள். அப்பொழுது இந்த வழிபாட்டை தவறவிட்ட அவர்களுக்கு பாக்கியம் இல்லையா என்று கேட்காதீங்க. சிவனின் நாமத்தை, சிவசிவா நாமத்தை நீங்கள் சொல்லுங்க. உங்க வாயால் சிவசிவா நாமத்தை சொல்லி அடுத்தவர்களே சொல்ல வைங்க. இன்னும் கோடி புண்ணியம் உங்களை வந்து சேரும். இதை காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த வழிபாட்டை செய்ய முடியாதவர்கள் மாலை பிரதோஷ நேரத்தில் கூட இந்த வழிபாட்டை நீங்க செய்யலாம். இந்த மார்கழி மாத சனி மகா பிரதோஷம் கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்கள், நீங்கள் வைக்கும் கோரிக்கைகள் நிறைவேறும். அதற்கு தேவையானது வில்வ இலை மட்டும்தான். அந்த வில்வ இலையை வைத்து உங்களது கையால் சிவசிவா என்ற நாமத்தை எழுதி சிவனின் பாதத்தில் வைத்தால் போதும். உங்களுடைய வேண்டுதல்கள் கண்டிப்பாக நிறைவேறும். மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.